श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु साईनाथनी अनुग्रहम आचार्य श्री एकिराला भरद्वाज மன்சர் அவர்களின் அளவற்ற அன்புடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் ஸ்ரீ குரு சரித்திரம் நாம் ஒவ்வொரு வாரம் விவரித்துக் கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு தத்த பூர்ணிமா. குரு என்றாலே சாட்சாத் தத்த ஸ்வரூபி. அந்த தத்தாத்திரேயர் பௌர்ணமி அன்னைக்குதான் அத்ரி அன்சூயிக்கு பிறந்தார். பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி. அந்த பௌர்ணமியை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். பார்த்துட்டே இருந்தா தெரியாத ஒரு ஆனந்தமும் கிடைக்கும். பௌர்ணமிக்கு நிலவு பரிபூர்ணமாக, அதாவது ஃபுல் டே அப்படின்வாங்கல்ல, அந்த ஃபுல்லா அழகா பாக்குறவங்களை இன்னும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி அந்த நிலவு நமக்கு காட்சி தரும். இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கலைன்னா தொழில் இல்ல, அவருக்குள்ள இருக்கிற குணங்கள். அந்த 16 குணங்கள் அவருக்கு இருக்கும். அதனால ஆகையால் பார்த்த உடனே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு அமைதியும் ஆனந்தத்தையும் அந்த உருவம் தருது. அதே மாதிரி ஏன்னா சந்திரன் தாபத்தை தீர்த்து வைப்பாருன்னு சொல்லுவாங்க, அதாவது அமைதி தருபவர். அதே மாதிரி ஸ்ரீகுரு பக்தர்களின் பவரோகத்தை நீக்க பிறந்தவர். எப்படி தத்தாத்ரேயர் குரு ரூபமாக இனி இந்த பூமியிலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அத்ரி மகர்ஷியும் அனுசூயா மாதாவும் வரம் வேண்டினார். ஆகையால் அவர் இந்த பூமியில எப்பவுமே குரு ரூபமாக நமக்கு தோன்றுவார். எந்த ஒரு ரூபத்துல நம்ம குருவை தியானம் பண்றோமோ அவர் சாட்சாத்து தத்தாத்ரேயர் தான். அதுதானே சொல்றாங்க, எங்க ஸ்ரீகுரு கூட அதுதானே சொல்றார். நீங்க நம்பி, அதாவது ஒருத்தர் தான் குருவை விட்டுட்டு அவர் எனக்கு எதுவுமே உபதேசம் பண்ணல, எதுவுமே ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, அதனால அந்த குருவை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? எவ்வளோ பெரிய அபச்சாரம், பிராமண ஹத்யா, துரோகம், அது அந்த அளவுக்கு பாவம். அது கோயில்ல அசுத்தம் பண்றதுக்கு நிகரான செயல் நீ செஞ்சுட்ட, திருப்பி அவரை போய் நீ நிந்திக்கிறேன்னு சொன்னாரு. இதுவே பாபா என்ன சொன்னாரு? நீ உன்னுடைய குரு எவ்வளோ, மற்ற குருக்கள் எவ்வளோ பெரியவங்கள் ஆனாலும் உன்னுடைய குரு எவ்வளோ எளிமையானவர் ஆனாலும் நீ உன்னுடைய குருவையே தியானம் பண்ணு அப்படின்னுட்டு பாபாவும் சொல்லியிருக்கிறார். ஸோ குரு அப்படின்னு யாரு நினைக்கிறோமோ அவரின் ரூபத்தில் நம்மை அனுகிரகம் பண்றது யாருன்னா தத்தாத்ரேயர். என்ன பூமி மேல் அவர் அவதரிச்சது மக்களுக்கு அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்து மோட்ச பிராப்தி தருவதற்கு தான் அவர் அவதரித்தார். அந்த 16 கலைகள் கொண்ட சந்திரனை பார்க்கும் பொழுது எப்படி நமக்கு சந்தோஷமா இருக்குமோ, நம்முடைய குருவை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு மனம் அமைதி அடையணும், சந்தோஷமும் பெறணும். அப்பதான் நாமும் உண்மையாக அவரை விசுவாசித்தபடி கணக்கு. நம்பிக்கை இல்லை, விசுவாசம். அவர் மேல் விசுவாசம் கொண்டிருப்பதற்கு கணக்குன்னு சொல்லிக்கலாம். பாபா
சொல்றதுக்கு முன்னாடி இந்த குரு பௌர்ணிமா தத்த ஜெயந்தி என்றது யாருக்குமே தெரியாது. ஏன் இப்போ கூட தத்தாத்திரேயர்னா நிறைய பேருக்கு தெரியாது. நேத்து நடந்த ஒரு விஷயம், ஒரு கடைக்கு போறோம், அந்த வேஷ்டி கேட்கிறோம், எந்த சாமிக்கு, அதாவது நம்ம கேட்டது கொடுக்கலன்னா இந்த சாமிக்கு இதுதான் வாங்குவாங்க அப்படின்னுட்டு அடம் பிடிக்கும் போது, இல்ல நான் தத்தாத்திரேயருக்காக கேட்கிறேன்னு சொல்லும்போது, அவரா அப்படின்னா யாரு? அந்த அளவுக்குதான் புரிதல் இருக்கு. எல்லாரும் மறைந்த குரு பௌர்ணிமாவை பாபா தான் நமக்கு அறிமுகப்படுத்தினார். இந்த தத்த சாம்பிரதாயத்தை விவரமாக சொல்லி, பாபா எந்த எண்ணம் கொண்டு நாம் இந்த பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணணும், இந்த பாவனைகள் எப்படி சரி பார்த்து கொள்ளணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள். நம்ம இன்னைக்கு தத்த ஜெயந்தி கொண்டாடினாலும், குரு பௌர்ணிமா கொண்டாடினாலும், அது மறந்து போன அந்த பண்டிகைகளை திருப்பி சொன்னது சத்குரு சாய்நாதர். இந்த சத்சங்கம் என்ற முறையையும் சொன்னது சாய்நாதர் தான். ஏன்னா நைமிசாரண்யத்துல செஞ்சாங்க ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே, அதை மறந்து போயிட்டோம். திருப்பி பாபா கொண்டு வந்தார். பாபா எங்கேயோ மகாராஷ்டிரா மாநிலத்துல கொண்டு வந்தார். அது இந்த குரு சரித்திரத்தை சம்ஸ்கிருதத்திலிருந்து தெலுங்குக்கு மாத்தி கொடுத்தவர் மாஸ்டர். நிறைய பேரு தமிழ்லயும் மொழி மாற்றம் செய்திருக்காங்க. இது விவரமாக சொல்லி, இந்த பண்டிகை இப்படிதான், இந்த எண்ணத்துடன் தான், இந்த பாவனையுடன் தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்ன நம்ம எல்லாருக்கும் சத்குருவான ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களுக்கு நாம் இன்னைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர்தான் நமக்கு குரு. அவர்தான் பாபாவையும் அறிமுகப்படுத்தினார். அவர்தான் ஸ்ரீ தத்தாத்திரேயரையும் அறிமுகப்படுத்தினார். அவர் கொடுத்த விளக்கத்துடன் இன்றைய குரு சரித்திரத்தை ஆரம்பிக்கலாம். கடந்த 32 அத்தியாயங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை கேட்டுட்டே வந்தோம். இந்த ஸ்ரீ தர்மங்களை பத்தி கடந்த வாரம் கேட்டோம். இப்போ 33வது அத்தியாயம். இந்த தொடர்ந்து 33, 34, 35 இந்த சாப்டர்ஸ்ல என்னதான் நாம் உள்வாங்க வேண்டிய விஷயங்கள், உட்கிரகித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன முன்னுரை மாஸ்டர் சொல்லியிருக்கிறார். அதுல என்னன்னா, ஸ்ரீகுரு மடத்திலேயே இருப்பாரு, ஆனா அரண்யத்துல, அதாவது காட்டுக்குள்ள சாது ரூபத்துல சாவித்திரிக்கு தரிசனம் தருவார். அதே மாதிரி வேற வேற நேரத்துல வேற வேற ரூபங்கள் கொண்டு எண்ணற்ற ஈடுங்கள் அவர் அவ்விதமான அனுகிரகம் செஞ்சிருக்கிறார். இது சாய்பாபா சரித்திரத்துல நாம் காணலாம். செடியிலேயே இருப்பாரு பாபா, அந்த மசீதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆனா நானாச்சந்தருக்கு தாகம், உடனே அவருக்கு தண்ணி தாகம் உடனே அந்த பாறாங்கல் கிட்ட தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விறகு வெட்டி ரூபத்துல சொல்லிட்டு போறாரு. அங்கேயே இருக்காரு, நிறைய ஷிரடிலேயே இருப்பாரு, எங்கெங்கயோ தரிசனம் கொடுப்பாரு. ஒரு அம்மா வயல்ல குழந்தைய மறந்துட்டு இருந்தா அவர் அங்க போய் நின்றுட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா சரித்திரத்தை நாம் காணலாம். இதுதான் தத்தாத்திரேயரின் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொல்லலாம். அதனாலதான் அந்த சுவாமி நினைச்ச மாத்திரத்தில் நினைத்த இடத்துல இருக்க முடியும். ஆகைய காசியில ஸ்நானமும் ஜபமும் செய்வாராம், மாஹூரபுரத்துல தூங்குவாராம், கோல்ஹாபுரத்துல பிக்ஷை செய்வாராம். இது ஷிரடிஹாரத்துல நாம் பாடுகின்ற ஒரு பாட்டு தான். இந்த வரக்கூடிய அத்தியாயங்கள் ஒரு வேசியை, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கோழி, ஒரு குரங்கு, இந்த ரெண்டுத்துக்குமே ருத்ராட்சம் அலங்கரிச்சு அவங்க அழகு பார்ப்பாங்க.
அந்த ருத்ராட்ச மகிமை இதுல சொல்றாங்க. அதே மாதிரி சோமவார விரதம், அதுவும் கார்த்திகை சோமவாரம்னா ஒன்னும் விசேஷமா சொல்லுவாங்க. அந்த விரதத்தின் மூலமாக பலன் பெற்றதாக ஸ்ரீகுரு இங்க சொல்ல போறார். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ருத்ராட்சத்தினால நன்மை நடந்துச்சா, சோமவார விரதத்தினால நன்மை நடந்துச்சா அப்படின்னா அவங்க கடைபிடிக்கின்ற தர்ம நிஷ்டையால், சத்குரு மேல அவங்க வைத்த விசுவாசத்தினால் நடந்தது. பலன் அதன் மூலமாக பலன் கிடைச்சது. தர்மத்தை கடைபிடிக்கணும்னா எப்படி ஒரு மனிதன் தர்மத்தை கடைபிடிப்பானா, கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுது மட்டும்தான், விசுவாசம் இருக்கும் பொழுது மட்டும்தான் தர்மத்தை நேசிப்பான், தர்மத்தை கடைபிடிப்பான். ஏன்னா அவரு தர்மம் நாம தர்மமான வழியில வாழும்போது அவர் நம்ம கூடயே இருப்பார். யாருதான் கடவுள் கூடயே இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. அதனால கடவுளின் பிடிச்சா தர்மமும் பிடிக்கும். அந்த தர்மம் கடைபிடிக்காம எத்தனை ருத்ராட்சங்கள் தரித்தாலும், வேதாத்தியாயனம் படிச்சாலும் எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்றாங்க. அது எல்லாமே விதியை, அதாவது பொய்யான ஒரு ஆச்சாரம், பாஹ்ய ஆச்சாரம், வெளிப்படையாக மட்டும்தான், அது பிரதர்சனத்துக்கு மட்டும்தான். ஸ்ரீகுரு இங்க பாக்குறாரு பாருங்க, ஒரு வேசியை, விழிப்பெண், வெளிப்படையான அவளுடைய தொழில் அதுவாக இருந்தாலும் அந்த தொழிலையும் அவர் தர்மத்தை கொண்டு வாழ்ந்து நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுட்டே வந்தா தன்னுடைய நிலையை கொண்டு அவள் அந்தரங்கமா கஷ்டப்பட்டுட்டே இருந்தா. அதனால அவள் பக்தியை வளர்த்துக்கிட்டா. ஆகையால் கடவுள் அவளுக்கும் ஒரு உன்னதமான நிலையை கொடுத்தார். சத்குரு அவருடைய சங்கமத்தினால், அவருடைய ஸ்பர்சத்தினால், விபூதி, ருத்ராட்சம் இது எல்லாமே கூட அதிகமான பலனை தருமா. அந்த சத்குருவின் சமாகமம், அதாவது சங்கமம், சத்குருவின் தரிசனத்தினாலே அரக்கர்களுக்கு கூட அவர்கள கூட மாற்றம் வந்துடும். நம்ம இதுல பார்த்தோமா, ஒரு பிரம்மராட்சசன் அந்த மரத்து மேல இருப்பாரு. சத்குரு அந்த பல்லாக்க நிறுத்தி அப்படி பாப்பாரு. இறங்கி நமஸ்காரம் பண்ண உடனே அந்த ராட்சச தன்மையை விட்டுட்டு அந்த தெய்வத்தையும் விட்டுட்டு போயிடுவாருல்ல. அவருடைய தரிசனம் அவ்வளோ பவர் கொண்டது. இங்க ஒரு அரசன், பராசர மகர்ஷி, பிரம்மராட்சசன், வாசுதேவ மகர்ஷி, இவங்க நாடி வந்த கதைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சத்குரு வெளிப்படையான ஆச்சாரம் கொண்டு பூஜிப்பதனால பலன் கிடையாது. அது அகங்காரத்துக்கு, அஞ்ஞானத்துக்கு சின்னம் என்று கிளியரா மாஸ்டர் எழுதியிருக்கிறார். என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தர்மத்தையும் சதாச்சாரத்தையும் நுட்பமாக பார்த்து அது உத்கிரகித்து கொண்டுதான் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா, அது அதே அளவுக்கு அந்த சதாச்சாரத்தையும் ரொம்ப நுட்பமாக பார்த்து சூக்ஷ்மமான ஒரு வழியில் சொல்லி கொடுக்கிற சத்குரு தான் வேணும் முதல்ல. அப்படி பரிபூர்ணமா அடையிறவங்க தான் சித்தஸ்வரூபியான சத்குருவன்னு சொல்றாங்க. அந்த பரிபூர்ண ஞான ஸ்வரூபியான சத்குருவை அடைந்தால் நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா சரணாகதி, விசுவாசம். ஏன்னா நாம் எல்லோருமே விவேகானந்தர் போல நிறைய டெஸ்ட் பண்ணி சோதனைகள் வைத்து பிறகு சாதனை பண்ற அளவுக்கு இல்லை. நாம் அனைவரும் கிரகஸ்தாசிரம தர்மத்துல இருப்பவங்க. இதுல எது ரொம்ப சுலபமான ஒரு வழி, எது சுலபமான சாதனைன்னா சரணாகதி தான். எனக்கு எதுவும் தெரியாது, நீதான், உன்னதான் சரணடையில, அவ்வளவுதான். அதுக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் வேண்டும். இந்த சதாச்சாரத்தை நாம கடைபிடிக்கணும்னா அது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சத்குரு நமக்கு வேண்டும்னு சொன்னாங்க. அப்படி பரிபூர்ணமா அடைந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அப்பேற்பட்டவர்களின் வாயில வந்த ஒரு வாக்கும் பிரம்ம வாக்குக்கு நிகரானது. ஏற்பட்ட ஒரு சத்குரு நமக்கு
பரத்வாஜ மாஸ்டர் அவர் சொல்லிருக்கிறாருல்ல, அவர் நமக்கு வந்து குரு சரித்திரத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயம் கூட அது கூட கஷ்டமா தோணினாலும் மாஸ்டர் ஈஸியா ஒரு சொல்லியிருக்கிறார். என்னது அது? சத்சங்கம் பாராயணம். இந்த சம்சாரம் என்ற விஷமரத்தில் 2 மதுர பலங்கள் இருக்கு. அதுதான் சத்சங்கம் பாராயணம். இது மாஸ்டர் தான் சொன்னாரா அப்படின்னா, அந்த காலத்துல ஏதாவது நம்மளுடைய பெரியவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்தா நம்ம கேட்கலாம், இல்ல அம்மாவுக்கு ஞாபகம் இருந்தா கூட கேட்கலாம். அப்ப வந்து மார்கழி மாசம் வந்தாலே மார்னிங் வந்து பஜனை செஞ்சுட்டே வருவாங்க. அதுல அவங்க பாடுவாங்க பாருங்க, ராம 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 என்று ராமநாமம் சொல்லுவோம், ராமநாமம் சொல்லாவிட்டால் நல்லவரோடு பழகுவோம். சத் சாங்கத்தியம், சத்சங்கத்தின் மூலமாக தான் நமக்கு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நல்ல நட்பின் மூலமாக தான் நாம், அதாவது இந்த வாழ்க்கையில, அதாவது கிரகஸ்தாசிரம தர்மத்துல நல்ல நட்பின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு கடைபிடிக்க முடியும். ஏன்னா சிலது சொல்லும் போது இது சாத்தியமா அப்படின்னு தோணும். ஆனா அவங்க செய்யும் பொழுது இது சாத்தியம்தான், அவங்களால முடிஞ்சது நம்மளால முடியும் அப்படின்னு தோணும். பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு வேண்டாம், சத்சங்கத்தை வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு நடந்த இந்த ஷோடசோபச்சார பூஜை இதுவே வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம யாரையோ ஒருத்தரை எடுத்துக்கணும் இல்லையா? இந்த சத் சாங்கத்தியம், என்னுடைய சத் சாங்கத்தியத்துல நான் கத்துக்கிற விஷயம் என்னன்னா, நான் வந்து சூலூர்பேட்டையில நம்மளுடைய குருபந்து ஒருத்தங்களை பார்த்து கத்துக்கிற விஷயம், அவங்க வேலைக்கு போறாங்க, தினமும் கோயிலுக்கு போய் பாபாக்கு பிக்ஷை கொடுக்குறாங்க. மார்னிங் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பிக்ஷை கொடுத்துட்டு பிக்ஷை கொடுக்குறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு கேரியர் கட்டி கொடுக்கறது, குழந்தைய பார்த்துக்கிறது பண்றாங்க. வேலைக்கும் கிளம்புறாங்க. திருப்பி வேலையில இருந்து வந்ததும் 4:30 ஆயிடும், இல்ல 5 o'clock கூட சில நேரத்துல ஆகும். வந்த உடனே ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் மொபைல்ல பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா உடனே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க. போயிட்டு வந்து சத்சங்கம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஷெட்யூல் பாருங்க எவ்வளவு டைட்டா, எந்நேரம் அனந்தசுந்தரத்துல இருக்கிறாங்களா இல்லையா? அவங்கள பார்த்ததுக்கு பிறகு சரி, நம்ம வெளியே போறதே கிடையாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கிற. அப்போ இந்த வேலையில முடிச்சுட்டு என்னால பண்ண முடியாதா அப்படின்ற மோட்டிவேஷன் அவங்களுடைய சத்சங்கத்தினாலதான் எனக்கு வந்தது. நாம் வந்து ஷோடசோபச்சார பூஜை பண்றோம், வருஷத்துல 5 முறை பண்றோம். 5 முறை தான் இந்த வாய்ப்புன்றது நமக்கு கிடைக்கிறது. அந்த 5 முறை ஏன் நான் நினைக்கலாம், நான் வீட்டுல உட்கார்ந்து அமைதியா பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த குருபந்துக்களோடு உட்கார்ந்து செய்யும் பொழுது ஒருத்தர் பாவனைகள் எண்ணங்கள் பரிமாறப்படும் பொழுது நம்மளுடைய சம்ஸ்காரமும் அந்த பண்பாடும் சீர்திருத்தப்படுகிறது. அதனாலதான் மாஸ்டர் நம்ம சத்சங்கத்துல இருக்கிற எல்லாருமாச்சும் ஒரு குடும்பமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரா, கூட்டு குடும்பங்கள் இல்லாம போயிடுச்சு, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலிஸா மாறிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம சத்சங்கத்துல இருக்கிறவங்களாச்சும் ஒரு குடும்பமா வாழுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் மாஸ்டர் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கு ஒத்துக்குப்பாரு. ஏன்னா எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை. அவருடைய ஜென்மதின சந்தேசத்திலையும் மாஸ்டர் அதான் சொல்லியிருக்கிறார், ஒரு குடும்பமாக நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு. சோ இப்ப சூலூர்பேட்டையில அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வார வாரம் சத்சங்கம் நடக்கும், தினம் நடக்கிறது. மண்டே மட்டும்தான் நமக்கு நாயுடுபேட்டையில நடக்கும், மற்ற 6 நாளும் அங்க நடக்குது. எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற நாம் வந்து மீட் பண்ணணும்னா வருஷத்துல 5 முறை தான் வாய்ப்பு. அதாவது எதுக்காக நான் சொல்றேன்னா, ஏன் இவங்க வந்து அந்த சத்சங்கமும் சத்சாங்கத்தியமும் பாராயணத்துக்கு இவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா, இதுல சொல்லக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாமே நம்மளால கடைபிடிக்க முடியலன்னாலும் பரவாயில்லை, இருந்த இடத்துல சத்சங்கம் பண்ண எனக்கு லட்சக்கணக்கா நீ உதவி பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம லட்சக்கணக்கா மாஸ்டருக்கு தட்சிணை கொடுத்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கலாமே. அவர் தான் நமக்கு சத்குரு. அவருக்கு தட்சிணை கொடுக்கணும்னா அவர் கேட்டது என்ன, தட்சிணையாக நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, இருக்கிற இடத்துல சத்சங்கம் நடத்துங்கன்னு சொல்லிதான் மாஸ்டர் கேட்டிருக்காரு.
நம்ம எல்லாருமே மாஸ்டர் அவர்கள் போதாமிரதத்துல இல்ல மகாத்முல முத்து பெற்றேடு அந்த புக்ல வந்து பார்த்திருப்போம். அந்த வேர்ட்ஸ் அப்படியே எழுதியிருப்பாங்க. நாங்க ஏதாவது மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வந்ததுக்கு பிறகு, மாஸ்டர் எனக்கு வேலை வந்துச்சு, நான் ஏதாவது ஒரு விதமாக உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அவர் சொன்ன வார்த்தை அதுதானா. அப்போ அவருக்கு சொன்னா அது நமக்கும் சொன்ன மாதிரி தானே கணக்கு. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா தத்த ஜெயந்தின்னா சரி தத்தாத்திரேயர் சத்குரு ஸ்வரூபம் அது கொண்டாடுகிறோம். கொண்டாட்டம்ன்றது நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது. படக்கூடிய ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் சந்தோஷப்படணும். அதாவது தத்தாத்திரேயர் சந்தோஷப்படணும் அப்படின்னா பாபா சந்தோஷப்படணும், அப்படின்னா மாஸ்டர் சந்தோஷப்படணும். நம்ம மாஸ்டர் சந்தோஷப்படுத்தினாலே தத்தாத்திரேயரும் பாபாவும் சந்தோஷப்படுற மாதிரி கணக்கு. சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவுதான். அதனால இதுல இருக்கிற இந்த விரதம் சொல்றதோ, இந்த தீட்சைகள் சொல்றதோ, ருத்ராபிஷேகம் பண்றோம்னு சொல்றது, இது எதுவுமே இல்ல. சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிம்பிளா அவங்க சொல்றது இதுல என்ன சொல்றாங்க, ருத்ராட்சம் பஸ்மம் அந்த தேகத்துல தரிப்பதனால மூலமாக நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை பத்தி சொல்றாங்க. அது பரமாத்மா தன்மை இந்த குணத்துக்கு வந்து அந்த ஸ்ரத்தை நமக்குள்ள நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு. அது எந்நேரம் அந்த ஸ்பர்சம் இருக்கும் பொழுது கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய கண்காணிப்புல நான் இருக்கிறேன் அப்படின்றது. அந்த ஸ்பர்ஷம் விபூதி நம்ம வச்சிட்டோம்னா திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கையில பட்டா ஓகே, ஆனா அந்த ஸ்பர்ஷம் எப்பவுமே இருக்கணுமா, அதுதான் சாதனை. எவ்வளவு நுட்பமானது இருக்குது பாருங்க. இதுல நமக்கு மாஸ்டர் சிம்பிளா கொடுத்திருக்கிறார். முமுஷு வந்து கண்டிப்பாக சத்குருவை சரணடைய வேண்டும் தான். அந்த சரணடையும் பொழுது அவர் என்ன சொல்லுவாரு, நம்மளுடைய கடமைகள் என்னவோ அது சொல்லுவார். இந்த குருச்சரித்துல சொன்ன மாதிரி ஸ்ரத்தையும் பக்தியும் இருக்கிற சில பேர் சத்குரு கிருபைய வந்து பெற்றிருக்கிறாங்க. ஆகையால் குரு என்னதான் பண்றாரு அப்படின்னா, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அறிமுகப்படுத்துறார். இந்த ஆத்மாவை வந்து நீ இந்த பரமாத்மாவில இருந்து வந்தவதா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு அறிமுகப்படுத்துறார். அறிமுகப்படுத்திட்டு இதனுடைய ஐக்கியம் ஒன்று சேருதலுக்காக அவர் முயற்சி பண்றார். ஆகையால் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்ற கல்யாணத்தை நடத்துபவர் தான், அதாவது நடத்துகிற அந்த புரோகிதன் தான் சத்குருன்னு சொல்றாராம். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம், பாபா பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அம்மா சொன்னதுனால ஒரு நமஸ்காரம் பண்ணியிருப்போம் சின்ன வயசுல, அப்பா சொன்னதுனால நமஸ்காரம் பண்ணிருக்கலாம். ஆனா பாபா பூனையில இருக்கிறாரு, நாயில இருக்கிறாரு, எல்லாம் நீ பார்க்கின்ற ஜடமனு நினைச்ச பொருள்ல கூட பாபா இருக்கிறாருன்னுட்டு விளக்கி நீ வந்து ஸ்ரத்தையுடன் பாராயணம், அந்த பாராயணம் எப்படி பண்ணணும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு, சத்குரு சாய்நாதரின் அன்பை பெறுவதற்கு, அனுகிரகம் பெறுவதற்கு, நம் வேண்டிய வரங்கள் பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டியவர் மாஸ்டர். கோரிக்கைகளோடு தான் வரணும், பிறகுதானே அந்த முக்தி மோட்சம் அதெல்லாமே செப்பரேட். நம்ம இன்னும் அந்த பக்கம் கூட போல. ஆன்மீகம் என்ற முதல் படியில வந்து அதுவும் மாஸ்டர் அனுகிரகத்தினால சத்சங்கத்துல இருப்பதுனால அந்த முதல் படியில இருக்கிறோம் சொல்லிக்கலாமே தவிர, முக்தி மோட்சத்துக்கான சாதனைகள் எதுவுமே நாம் தொடங்கவில்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு பரமாத்மாவா பாபா இருக்காருன்னு சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரியா ஸ்ரீ விக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். எந்த ஒரு விஷயம் வந்து நிறைய எழுத்தாளர்கள் இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு எழுதிடுவாங்க, அது யார் யாரு படிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியும். இப்ப எனக்கு புரிஞ்சதுதான் நான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றேன்னா, சத்குரு வந்து என்ன செஞ்சாரு, நமக்கு சத்சங்கம் அப்படின்னு சொன்னா சத்சங்கத்துல தெரிஞ்சுக்கிறோமா? சத்சங்கத்துல தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படி துவமேவ மாதாச்ச பிதா துவமேவா, இந்த ஸ்லோகம் வந்து சின்ன வயசுலயே எனக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகம். அப்போ அவங்க சொன்ன பொருள் என்னன்னா, தாயும் கடவுள் தான், தந்தையும் கடவுள் தான், குருவும் கடவுள் தான், அவர் தான் தெய்வம். அப்போ எல்லாமே குரு, அதாவது தாய் தந்தை, அப்புறமா குரு, அப்புறமா ஃப்ரெண்டு,
நம்மளுடைய பொருள், அதாவது சம்பாத்தியம், இது எல்லாமே சொல்றாங்கல்ல. இது சொல்லும் பொழுது பொருள் எனக்கு அதுதான் சொன்னாங்க. ஸோ எல்லாமே கடவுள் தான் நமக்கு. அதுல முதல் இடம் அம்மாவுக்கு கொடுக்கணும், அப்பாவுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறமா குருவுக்கு கொடுக்கணும். இவங்க எல்லாரும் வருவாங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாருமே நமக்கு கடவுள் தானே, எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான், அதுதான் ஷார்ட் ஃபார்மா சொல்லி கொடுத்தது, எல்லாமே கடவுள். இப்போ வரக்கூடிய இந்த காலத்துல, நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் ஏன் வந்தது இப்போ இத்தனை ஏன் இருக்கு? முதியோர்கள் ஏன் எல்லாருமே முதியோர் இல்லத்துக்கு செல்லப்படுறாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாமே கடவுள்பா, அம்மா அப்பா குரு எல்லாமே அவர் தான், நான் எல்லா பூஜையும் பண்ணிடுறேன், எல்லா அபிஷேகம் பண்ணிடுறேன், அந்த கோயில்ல அன்னதானத்துக்கு கட்டிடுறேன், இந்த கோயில்ல கல்யாணோற்சவம் பண்ணிடுறேன், எனக்கு கடவுள் இருக்கார். எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், கூட பிறந்தவங்க வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், நட்பும் வேண்டாம், சுற்றமும் வேண்டாம். ஏன்னா இந்த சொந்தக்காரங்களுக்கு தொல்லை. நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா நாமளே செஞ்சுக்க முடியுமா? அப்ப மட்டும் நமக்கு 4 பேர் தேவைப்படுறதா இல்லையா? நம்ம கூப்பிட்ட உடனே வராங்கன்னா அவங்கள என்ன சாப்பாடுக்கு இல்லாம வராங்களா? அப்படியே நம்ம ஒருவேளை சாப்பாடு வச்சுட்டாலும் அவங்களுக்கு அதுலயே அந்த வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிடுமா என்ன? அதுக்கான பொருள் விளக்கம் எனக்கு சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் புரிஞ்சுது. அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது, தாயிலையும் கடவுள் இருக்கிறார், தந்தையிலையும் கடவுள் இருக்கிறார், உன்னுடைய குருவிலையும் கடவுள் இருக்கிறார், சம்பாத்தியம் தர்மமாக இருந்தால் அதிலையும் அவர் தான் இருப்பார். சோ நான் அம்மாவுக்கு சேவை செஞ்சாலே போதும், நான் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி. நான் பிரத்யேகமா கோயிலுக்கு போக வேண்டாம், அபிஷேகம் பண்ண வேண்டாம், ருத்ரம் படிக்க வேண்டாம். அப்பாவை பார்த்துக்கிட்டாலே அதுவே போதும். தந்தையானவர் அவரே தானே. என்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னா என்னுடைய தந்தை, அதாவது பிறப்பு கொடுத்தவர் கடவுள். 2 பேரும் பார்த்தாலும் இவருக்கு செஞ்சா அவருக்கு செஞ்ச மாதிரி தான் கணக்கு. சோ முதல்ல அவங்கள நான் சேவிப்பேன், பிறகு குருவை நமஸ்காரம் பண்றேன். இன்னைக்கு எத்தனை பசங்க டீச்சர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்குறாங்க? 2 கையெழுத்து யாராச்சும் வணங்குறாங்களா? கடவுள் மேல புரிதல் இருந்தாதானே இதெல்லாம் பண்ணுவோம். சோ எல்லாமே கடவுள் இல்ல, இவங்க எல்லாருமே தான் கடவுள், இவங்க எல்லாருக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு. நீ இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும், கடவுள் திருப்தி அடைவார் அப்படின்னு சொல்லி சத்சங்கத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க அன்னைக்கு. என்னன்னா, பாபாவுக்கு வரமா பாத பூஜை பண்ண வருவாங்க, நீ வீட்டுக்கு போன்றவர். அங்க குழந்தை அழுதுட்டு இருக்கும், அந்த அம்மா குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி மசத்துக்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ உன் பூஜையை பூர்த்தி செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா முதல் பூஜையா அவர் சொன்னது நம்மளுடைய தர்மம், அதாவது எந்த தர்மத்துல யார் இருக்கிறாங்களோ அந்த தர்மம். குழந்தைய பார்த்துட்டு வந்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஸ்ரத்தை இருக்கிறதுனால திருப்பி வந்தாங்க. அவர் தான் போக சொன்னாருன்னு நானா இருந்தா திருப்பி போகவே மாட்டேன், வீட்டுக்கு குழந்தை இருந்து வீட்டுக்கு அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் புரிஞ்சுது, நம்மளுடைய கடமைகள் என்ன இருக்கோ அது செஞ்சிட்டா கடவுள் அதுலயே திருப்தி அடைவார். அவருக்கு அபிஷேகத்தினாலயோ நாம கோயில்ல நாராயண சேவை செய்வதனாலயோ கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தத்த ஜெயந்தி, தத்தாத்ரேயர் பூமி மேல வந்துட்டாரு. அவர் எப்பவுமே அவருடைய பாதம் இந்த பூமி தொட்டுதான் இருக்கும், சத்குரு ரூபத்துல அவர் இருப்பார். இவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 3 வரியில சொல்லணும்னா எல்லாமே இந்த ஷார்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டா வந்ததுனால இன்னைக்கு கோயிலுக்கு போனா ஆக்சுவலா மனசு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு 24 வயசு ஒரு பெண்ணை பாக்குறேன், பார்க்கும்போது தலை விரிச்சு போட்டுக்கிட்டு ஏதோ 10 வயசு குழந்தையோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு தான் அப்படியே அந்த உடம்பு அதுல இருக்கிக்கிட்டு வந்தா மாதிரி நிக்கும் பொழுது மனசு வருத்தமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இளவு வீட்டுலதான் தலை விரிச்சு போட்டுன்னு உட்காருவாங்க. அதுக்கு தலைவிரிச்சி கோலம் என்றது ஒரு பேரே வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு வரும்போது என்ன ஒரு டிசிப்ளின் என்றது இல்லையா? அந்த அடிப்படை கூட தெரியாம தானே வளர்றாங்க. சினிமா போகும்போது ஒரு விதமான ட்ரெஸ் கோடு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஷார்ட் டாப் போட்டு சினிமாக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப கோயிலுக்கு போகும்போது அதுக்கான ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும், கடவுளுக்கான ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்தது சத்சங்கம், அதாவது வரதராஜ மாஸ்டர்.
எதுக்காக குருச்சரித்திர கதையை ஸ்டார்ட் பண்ணாம இது சொல்றோம்னா, அட்லீஸ்ட் இந்த தத்த ஜெயந்தி, அதாவது குருவுக்கோட பர்த்டே அப்படின்னு வச்சுக்கலாம், அதை நாம கொண்டாடினோம்னா அவருடைய புகழ் பாடாம அது கொண்டாடுறதுன்றது வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சாதானே மனமார்ந்த நன்றி தெரிவிக்க முடியும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் கதைகள் சொல்றேன்னா பதிவிரதை கதைகள், இந்த வீர பெண்மணியின் கதைகள், இந்த மாதிரி கதைகள் சொல்லி வளர்த்தாங்க. அந்த பசங்களையும் தாய் தந்தை பேச்சு கேட்டு வளர்ந்தாங்க. இப்போ தாய் தந்தை சொன்னாலும் இவங்க கேட்காம வராங்களான்னு தெரியல. சசங்கம் நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தது அப்படின்னும் பொழுது மாஸ்டருக்கு எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் அது திருப்தியாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நாமதாயக்கன் சித்தயோகி கிட்ட கேக்குற கதை, அதாவது சாவித்ரி தத்த கோடேநாத், இந்த தத்தன் என்ற பேர் கொண்ட ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்களுடைய கதை தான் கடந்த 2 வாரமா கேட்டோம். அவங்க ஸ்ரீகுரு மடத்திலேயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காத்தால குளிச்சுட்டு ஸ்ரீகுரு தரிசனம் பண்றாங்க. அப்போ சாவித்ரி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்களாம், சுவாமி, நான் அழுதுட்டே இருக்கும் பொழுது ஒரு யோகீஸ்வரர் எனக்கு தர்மத்தை உபதேசித்தார், ருத்ராட்ச விபூதி கொடுத்தார், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு இது மட்டும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. சாவித்ரிக்கு அங்க யோகீஸ்வரர் ரூபத்துல தரிசனம் கொடுத்தது ஸ்ரீ குரு தான். எதுக்காக அப்படி கொடுத்தாருன்னா, அந்த அம்மா நோய்வாய்ப்பட்ட தன் கணவரை கூட்டிக்கிட்டு இங்க வந்தாங்க. வரும் பொழுது அந்த நம்பிக்கையை சோதிக்கிறதுக்குன்னு நாம நினைச்சுப்போம். இல்ல, அந்த பெண்ணின் தைரியத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்கு தான் அவர் அதை செஞ்சாருன்னு சொல்லலாம். எதுக்காகனா, அங்க என்ன நடக்க போறது, எப்படி நடக்க போகுது, இது எல்லாமே ஸ்ரீகுருக்கு தெரியும் தான். எப்படியும் அவர் அப்போ அங்க பாஹ்யமா இருக்கிறாரு, நேர்ல ஆசீர்வாதம் பண்ண நடக்க போகுது. பிறகு ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி ருத்ராட்சம் கொடுத்துட்டு அந்த கணவர் உயிர் போனதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டு நீ ருத்ராபிஷேகத்தை தீர்த்தத்தை தெளி, இதெல்லாமே நடந்தது நம்ம கேட்டோம். இது ஏன் பண்ணாருன்னா, இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் ஒரு தைரியம் என்றது நமக்கு வரும். வழிகாட்டி என்றது நம்பினா அந்த காட்டுக்குள்ள கூட வழிகாட்டுறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். சத்குரு ரெடியா இருக்கிறார். அவருடைய பார்வை எல்லாரு மேலேயும் இருக்கும். ஹர்ஷவர்தன் வீடியோ பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள அதுதான் தோணும். பேப்பர்ல ஒரு கார்னர்ல எப்படி ஒரு 4 விரல் வச்சா எப்படி நம்ம கை அந்த நீளம் எப்படி இருக்கும், 4 inches லென்த், 6 inches லென்த், 4 inches வித்துல குட்டி விளம்பரம் தான் போட்டாங்க. அந்த பக்கம் கரெக்டா பார்க்கலன்னா கூட தெரியாது ஆக்சுவலா, அந்த அளவுக்கு சிறிய விளம்பரம் பேப்பர்ல வந்தது. ஆனா மாஸ்டருடைய அனுகிரகம் இன்னைக்கு அந்த பையனுக்கு கிடைச்சதுனால, அந்த சத்குருவின் அனுகிரகம் அந்த பையனுக்கு கிடைச்சதுனால கின்னஸ் புக்ல வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ற அளவுக்கு அந்த பையனுக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னா, அதை நினைச்சு பார்க்கும் போது எல்லாமே இவர் இவ்வளோண்ட விஷயம். அவங்க வேண்டினது ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்குவே மாஸ்டர் ஆச்சாரிய வரதஜா சேவா சம்ஸ்தையை ஊக்குவித்து அந்த பையனுக்கு உதவி செஞ்சார். இன்னைக்கு அந்த மாஸ்டர் நன்றி சொல்லும் போது எல்லாமே பரத்வாஜ சுவாமி, பரத்வாஜ மாஸ்டர் அவரால தான் போது அந்த காட்டுக்குள்ள சாவித்ரி காட்டுக்குள்ள தவிச்சாலும், இங்க கண்ணு தெரியாம ஹர்ஷவர்தன் தவிச்சாலும் நான் கூடியே இருக்கிறேன்னு காப்பாத்துறது கடவுள், அதாவது சத்குரு. அதுக்கு பிறகு, அதாவது அந்த கஷ்டம் தீர்ந்ததுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு அந்த யோகீஸ்வரன் சொன்னதுனால தானே நான் இது செஞ்சேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வருது. அவர் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. திருப்பி அவருடைய தரிசனம் எங்க கிடைக்கும், அதுதான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏதோ சொல்லிட்டார்களே போயிட்டாரு அப்படின்னு இல்லாம
அவருடைய தரிசனம் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சுவாமிக்கு அவ்வளோ சிரிப்பு வருதான். அப்ப சொல்றாரு, உன்னுடைய பதிபக்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டுதான் நானே மாறு வேடத்துல உன்கிட்ட வந்தம்மா. உனக்கு அந்த ருத்ராட்சியமும் விபூதியும் நான் கொடுத்தேன். அதனின் மகிமையால தான் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு அபயம் கிடைச்சது அப்படின்னு சுவாமி சொல்றார். அவங்களுடைய பதிபக்தியை பார்க்கணும் அப்படின்னுட்டு சுவாமி சொல்றாரு. நாம் எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையில பயமும் பக்தி. நம்ம பசங்களுக்கு சொல்றோம், உடம்பு பத்திரமா வச்சுக்கிட்டு வேலை பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது? செய்யற வேலையில பிரசன்ட், லிவிங் பிரசன்ட் கான்சியஸோட இருந்து அந்த வேலையை செய்யணும்னு அர்த்தம். அந்த பெண்மணி அந்த வேலையை மிக நுட்பமாக செஞ்சாங்க. அதுக்கு சத்குரு திருப்தி அடைஞ்சார். அடுத்த வாரம் நான் ருத்ராட்சம் பஸ்மத்துக்கும் இருக்கின்ற மகிமை, ஸ்மிருதி புராணங்கள் என்ன சொல்றதுன்றது பார்ப்போம். நமக்கு தத்த ஜெயந்தியை பத்தி தெரிவிச்சு, குரு பௌர்ணமா பத்தி தெரிவிச்சு, குரு சரித்திரத்துக்கு பொருள் சொல்லிட்டு, நம்மளுடைய குரு நம் கரம் பிடித்து நம்மளை கூட்டிட்டு போறார். அவருடைய நிழல்ல நாம் ஆனந்தமாக பின்தொடர்வோமாக. அவ்விதமாக நம்மள ஆசீர்வாதம் பண்ண சொல்லி பரதராஜ மாஸ்டர் கிட்ட எங்கிட்ட ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.